ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ்டர் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான ஒரு நகரம்னு சொல்லலாம். இந்த நகரம் பார்த்தீங்கன்னா பூமிக்கு மேலே இல்லை, லிட்டர்லி பூமியோட அடியில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கூபர் பெடி அண்டர் கிரவுண்ட் சிட்டின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெப்பம் அதிகமாக இருக்கிறதால மக்கள் மேலே வாழ முடியாததால் கீழே வாழ்கிறோன்னு சொல்லி கீழே அவங்களோட வீடு அமைச்சு வாழ்கிறாங்க. ஸோ அண்டர் கிரவுண்டில் தான் அவங்களோட வீடுகள் இருக்குது. ஸோ இந்த நகரம் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, இதெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த நகரம் ஏன் பூமிக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். கூபர் பேரின்னு சொல்லக்கூடியது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தெற்கு பாலைவன பகுதியில் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா முழுமையாக மணல், கல், அதிகமான வெயில் இருக்கும். அதாவது இங்கே உயிரே இல்லாத ஒரு வெப்பமான நிலைமை இது இருந்திருக்கு. ஸோ கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே வெப்பம் 47 டிகிரி வரை போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வெயிலில் கடுமையாக இருக்கும். வெயிலில் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. ஸோ 1915ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா சிலர் இங்கே வராங்க. அவங்க எதுக்காக வராங்கன்னா ஓபல்னு சொல்லக்கூடிய ஒரு விலை மதிப்பான ரத்தின கல்லை தேடுறதுக்காக கொஞ்சம் சுரங்க தொழிலாளர்கள் இங்கே வராங்க. ஸோ இவங்களுக்கு பகலில் வேலை செய்ய வெயில் தாங்க முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அதனாலே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா தற்காலிகமாக அந்த சுரங்கத்துக்குள்ளேயே தங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி அந்த சுரங்கத்துக்கு அடியில் வாழ்கிற பழக்கம் தான் பின்னால் ஒரு முழு நகரமாக இது மாறுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட வீடுகள், வழிகள், தேவாலயங்கள் எல்லாமே இந்த பூமிக்கு அடியில் தான் இருக்குது. ஸோ அதனாலே தான் இந்த கூபர் பேடி உலகத்தில் பூமிக்குள்ளே பிறந்த நகரம்னு சொல்லி பேரும் பெற்றிருக்கு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூபர் பேடி அண்டர் கிரவுண்ட் சிட்டி பார்த்தீங்கன்னா முழுவதுமே பூமி கீழே தான் இருக்குது. அதில் இருக்கிற வீடுகள், தேவாலயங்கள், ஹோட்டல்கள், உணவகங்கள்னு எல்லா அடியில் மட்டும்தான் கட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த அடிப்படை வீடுகளுக்கு என்ன பேர்னா துளைத்திருப்பு வீடுகள்னு சொல்லப்படுது. ஸோ அது எல்லாமே செங்கல், அது மட்டும் இல்லாமல் பாறைகளால் செதுக்கப்பட்டிருக்கும். அதனால இந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக, சேஃப்டியாக அண்ட் எப்போவுமே நிலைத்திருக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இதுக்கு அடியில் உள்ள வீடுக்குள்ளே நுழைஞ்ச உடனே வெளியில் வெயில் எவ்வளோ கடுமையாக இருந்தாலுமே உள்ளே பார்த்தீங்கன்னா எந்தவித சூடுமே இல்லாமல் ரொம்ப குளிர்ச்சியான சூழலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மேலே வெப்பம் 45 டிகிரி இருந்தாலுமே அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெப்பநிலை சுமார் 22 டிகிரி இல்லைன்னா 23 டிகிரி தான் இருக்கும். ஸோ அதனாலே எந்த ஏசியுமே பயன்படுத்த தேவையே இல்லை. பூமிக்கு இருந்தாலுமே கூட இந்த வீடுகளில் ஒளியும் காற்றோட்டமும் ரொம்ப நல்லா வார மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க. சில இடங்களில் சின்ன சின்ன ஜன்னல்கள் இல்லைன்னா காற்று குழாய்கள் அமைச்சிருக்கிறதால காற்றோட்டம் தொடர்ச்சியாக அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த வீடுகளில் முக்கியமான வசதி எல்லாமே இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வீடுகளில் இருக்கக்கூடிய படுக்கை அறைகள், சமையல் அறைகள், உடற்பயிற்சி இடங்கள் கூட அவங்களோட சிலர் அமைச்சிருக்காங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கூபர் பேடி மக்கள் பார்த்திங்கன்னா வெயிலையும் காற்றையும் தவிர்த்து பூமி கீழே ஒரு முழு நகர வாழ்க்கையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கூபர் பேடி அண்டர் கிரவுண்ட் சிட்டி பார்த்திங்கன்னா உலகளாவிய ரீதியில் ஓப்பல் தலைநகரம்னு சொல்லப்படுது. ஸோ ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற 70 விதமான ஓப்பல் ரத்தினங்கள் இங்கே தான் கிடைக்குது. ஓப்பல்னு சொல்லக்கூடியது ஒரு தனித்துவமான ரத்தினம்னு சொல்லலாம். ஒளியை விழுங்குற விதத்தில் அதோட நிறம் மாறும். ஒரே கல்லில் பலவிதமான வண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ரெயின்போ ஸ்டோன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரீஷியஸான ரத்தினத்தை தேடி தான் அங்கே இருக்கிற மக்கள் பூமி கீழே போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க டெய்லியுமே சுரங்கங்களில் போய் இந்த ஓப்பலை உலர்த்தி சுத்தம் செஞ்சு அதுக்கப்புறமா வியாபாரம் செய்வாங்க. ஸோ இப்போ இந்த சுரங்க தொழில் இங்கே முக்கியமான ஒரு தொழிலாக இருக்குது. ஒவ்வொரு தோட்டமும் ஒவ்வொரு சுரங்கமும் அவங்களோட வாழ்க்கையும் வருமானத்தையும் நிர்ணயிக்கிறதா இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஓப்பல் சுரங்கங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே அழகான பாறைகளுக்குள்ளே இல்லைன்னா மணலுக்கு அடியில் தான் அமைஞ்சிருக்கும். இதை மேலே பூமியில் காண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே குறைவு. அதாவது இது பூமிக்கு அடியில் தான் இருக்கும். மோஸ்ட்லி கடினமான பாறைகள் இல்லைன்னா மணலோட அடியில் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ அங்கே வேலை செய்கிற மக்கள் ரொம்பவே டேலண்டடான மக்களாக இருக்க வேண்டியதாக இருக்கும். அதே சமயம் பொறுமையும் கவனமும் அத்தியாவசியமாக இருக்குது. இந்த ஓப்பல் ரத்தினம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நுணுக்கமானது. ஒவ்வொரு கல்லுமே தனித்துவமான வண்ணங்களோடு இருக்கும். அதனாலே இந்த ஒவ்வொரு ரத்தினத்தையுமே கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ கொஞ்சம் சரி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அந்த கல்லே அழிஞ்சு போயக்கூடிய அபாயமும் இருக்குது. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கூபர் பேடி மக்கள் பார்த்திங்கன்னா வெப்பமான வெளி சூழலையும் கடந்து பூமிக்குள்ளே போய் ஒளி மாறக்கூடிய வண்ணங்களோடு இருக்கக்கூடிய இந்த ஓப்பல் பொக்கிஷங்களை தேட திறமையான கலைஞர்கள்னு சொல்லலாம். கூபர் பேடி நகரத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 2500க்கும் மேற்பட்ட மக்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு வராங்க. ஆனாலுமே அவங்களுக்குள்ளுக்கு 50க்கும் மேற்பட்ட நாட்டை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. அதாவது இங்கோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா
மல்டி கல்ச்சரல் அமைப்பு கொண்டதுன்னு சொல்லலாம். வெவ்வேறு நாடுகளில் வந்து மக்கள் ஒன்றா வாழ்ந்து வர்றாங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வறண்ட பூமி, மேலே மரங்கள் ரொம்பவே குறைவு, மணல், கல், வெப்பம் இதெல்லாம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே அவங்களோட டெய்லி லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவும் இருக்குது. இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா பகல் டைமில் பெரும்பாலுமே பூமிக்கு கீழே தான் அவங்களோட வீடுகளில் தங்கி வாழ்கிறாங்க. ஏன்னா அடியில் வாழ்றது தான் அவங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியானதும் பாதுகாப்பானதும் இருக்கும். வெளியில் வெப்பம் அதிகமாக இருக்கிறதால மக்கள் வெளியே வாரதே இல்லை. ராத்திரி மட்டும் வெளியே வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் சந்தித்து பேசுவாங்க. இப்போ இந்த கூப்பர் பேடி பார்த்தீங்கன்னா உலகளாவிய ரீதியில் ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற பல இடங்கள்லேருந்து வந்து சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து தங்குறாங்க. இவங்க பூமி கீழே கட்டப்பட்ட ஹோட்டல்களில் தங்கி அந்த இடத்தை ரசிக்கிறாங்க. ஸோ இந்த ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா பாறை மற்றும் மணல் அடியில் செதுக்கப்பட்டிருக்கும். ஸோ இங்கே மறைவான அறைகள் தான் இருக்கும், மென்மையான மணல் சுவர்கள் இருக்கும், சத்தமில்லாத அமைதியான குளிர்ச்சியான ஒரு சூழல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் டூரிஸ்ட்டை கவருதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த வெப்பம் நிறைந்த சூழ்நிலையில கூட மன நிம்மதியும் வசதியோடையும் குளிர்ச்சியாகவும் வாழக்கூடிய ஒரு இடமா இது இருக்கு. ஸோ இந்த பூமி கீழே பார்த்தீங்கன்னா சில அண்டர் கிரவுண்ட் சர்ச் கூட இருக்கு. இதில் ஒன்று தான் 20 அடி ஆழமுள்ள ஒரு சுரங்க தேவாலயம். ஸோ அதில் மக்கள் இன்னுமே வழிபாடு செஞ்சு வந்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த தேவாலயங்கள் மட்டும் இல்லாமல் சில ஊர்களோட கலை, வரலாறு, மத மரபையும் இங்கே காணலாம். ஸோ இந்த கூப்பர் பேடி அண்டர் கிரவுண்ட் சிட்டி நமக்கு சொல்லித்தர லெசன் என்னன்னா, மனுஷன் எந்த சூழல்லையும் தன்னை பொருத்தி கொண்டு வாழ முடியும்னு சொல்லத்தான். பாலைவனத்தில் வெப்பம் கடுமையாகவும் சூரிய ஒளி பெரிதுமே தாக்கினாலுமே அவங்க அவங்களோட வீட்டுகளை விட்டு போகலை. அதுக்கு பதிலாக பூமியோட அடியில் வாழ்கிற முழு நகரத்தை கட்டி அதில் பாதுகாப்பாகவும் குளிர்ச்சியாகவும் வாழ்ந்துருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் இந்த உலகத்திலே ரொம்பவே விசித்திரமான கூப்பர் பேடின்னு சொல்லக்கூடிய பூமிக்குள்ளே மறைந்த நகரம்னு சொல்லலாம். இந்த நகரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்கள் தோட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.